ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம். காராமணி பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக வந்திருக்கு. நம்ம வந்து 1, 2 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பறிக்காமல் விட்டுட்டோம்னா அப்புறம் அது வந்து விதைக்காக தான் விட முடியும். விதைக்காக விட்டோம்னா செடியோட வளர்ச்சி இருக்காது, நல்ல ஹீல்டிங் எடுக்க முடியாது. அதனால் நம்ம 1, 2 இருந்தாலும் பறிச்சுட்டு நம்ம வேறு காயோடு சேர்த்து நம்ம சமைச்சிடலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் 1, 2 இருந்தாலுமே பறிச்சிடுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குது. ஒரு செடியிலையும் அப்படியே 5, 6 காய் பிஞ்சு இருக்குது. இந்த கத்திரி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கலரே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முள் கத்திரியிலெல்லாம் கை வைக்கவே முடியல, இலையெல்லாம் முள்ளாக இருக்குது. எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டி தான் இருக்குது கத்திரியில். இனிமேல் தான் நான் வேறு வெரைட்டிஸ் எல்லாம் வைக்கணும். சீடு போட்டிருக்கேன், நாற்று எல்லாம் வளர்ந்துடுச்சு. எடுத்து வைக்க தான் டைம் இல்லை, மழை வந்துடுது அடிக்கடி இப்போல்லாம். அதனால் வைக்கல இன்னும். இனிமேல் தான் நான் அதெல்லாம் பாட்டிங் பண்ணணும். இந்த கத்திரி பாருங்கள், ரொம்ப பெருசாக வந்திருக்கு. நம்ம வந்து இன்னுமே விட்டால் இன்னும் கூட பெருசாகும். இது வந்து பெருசாக இருக்குது, விதைகளாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, கட் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. விதைகளெல்லாம் இல்லை, சூப்பராகவே இருக்குது. முத்தி போயிட்டுருக்குமோ அப்படின்னு நினச்சா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் 2 நாள் ஆச்சு பறித்து. இதெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது. நம்ம வந்து 1 காய் 2 காய் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு விட்டோம்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக முத்தி போயிடும். அதனால் அதையுமே நம்ம பறிச்சிடணும். பறித்து 1, 2 இருந்தால் அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சுக்கங்காய் சொல்கிறாங்க, அது தானா என்னன்னு தெரில எனக்கு. நான் எல்லாமே வெள்ளரின்னு நினச்சி தான் விட்டேன். தக்காளி செடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற செடியில் நிறைய விட்டுருக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லீவ் விட்டாச்சு, ஸ்கூலு 1 வீக் லீவு. நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன், கார்டனுக்கு போகிறேன்னு எல்லாம் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வந்துட்டாங்க. நான் தான் பறிக்குவேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பறிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. செடியை மட்டும் உடைக்காமல் நல்லா பறிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். பறிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அக்கா பொண்ணு, இன்னொருத்தி வந்து அண்ணன் பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அண்ணா பொண்ணு பேர் வந்து மேகா, அக்கா பொண்ணு பேர் வந்து பிரணவி. பூ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நேற்று வந்து லைட்டாக மழை வந்ததா, அதில் இன்னுமே க்ரீனிஷாக ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது செடியில். ஒயிட் கலர் ஃப்ளவர் இன்னுமே அழகாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நல்லா ப்ளூம் ஆகிருக்கிற ரோஸ் மட்டும் பறிக்கிறேன், ஒன்று. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 10, 15 மொட்டு இருக்குது. நான் வந்து அதுக்கு என்ன உரம் கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். பால்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறிச்சுக்கலாம் சாமிக்கு. நான் வந்து விதைக்காகவே தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு விதை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பூ பறிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன் நான். இந்த சைடு பார்த்திங்கன்னா விதை போட்டு வச்சேன் ஒரே தொட்டியில். பாருங்கள் எவ்வளோ செடி, அதில் வந்து பூவே வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் அது மாற்றி வைக்க முடியல, அப்படியே விட்டாச்சு. எல்லோ செம்பருத்தி ஒன்று பூத்துருக்காங்க. செம்பருத்தி அவங்க ஹைட்டுக்கு எட்டவே இல்லை, ஆனால் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்கள். கட் பண்ணி எடுக்க முடியல அவளால். ஆனாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் குட்டீஸ் இருந்தாக்கா அவங்களுக்கும் கார்டனிங் பற்றி சொல்லி கொடுங்க. அவங்க கையாலே விதைகள் போட வைங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கீரையை கூட பறிக்கிறதுக்கு வந்தாங்க, கையில் எடுக்க முடியல அவங்களால. அப்புறம் போயிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புளிச்சக்கீரை வந்து ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க கண்டிப்பாக. வளர்த்து ஈஸியாகவும் வளர்ந்துடும். என்ன மாவு பூச்சி மட்டும்தான் நம்ம வந்து பேசிக்காக வர்ற பிரச்சனை, அந்த மாவு பூச்சி தான்.
எல்லா செடியிலையும் வரும். டேபிள் ரோஸை கூட விட்டு வைக்கிறதில்ல, ரெயின் லில்லி கூட விட்டு வைக்கிறதில்ல, எல்லாத்துலேயுமே வராங்க. நம்ம வந்து பூச்சி விரட்டி வந்து பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எல்லா செடிக்கும் சூப்பராக வரும். அப்புறம் நம்மளோட ரெட் செம்பருத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று பூ விட்டுருக்கு. என்னன்னே தெரியல, இந்த செம்பருத்தியில் பூ வரவே இல்லை, அதுவும் நல்லா ப்ளூம் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா லில்லி ஒன்று விட்டுருக்கு. நேற்றுக்கு வந்து 2 பூ பூத்திருந்தது, நான் அதை போட மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து 1 விரிஞ்சிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 3 பூ பூத்துட்டாங்க இதில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹார்வெஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.